Hi friends, welcome to VividTech. நம்ம புதுசாக Samsung A73 5G அப்படின்ற மொபைல் ஒன்று வாங்கியிருக்கோம். ஸோ அந்த மொபைலுக்கான அன்பாக்சிங் வீடியோ தான் இது. ஸோ வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். வீடியோ கடைசி வரைக்கும் ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள். இது தான் நம்ம சேனலுக்கு நீங்கள் ஃபர்ஸ்ட் டைம் வந்திருப்பீங்களா இருந்துச்சுன்னா நான் தான் விக்னேஷ். மறக்காம நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு அப்படியே பார்த்துட்டு பெல் ஐக்கனையும் கிளிக் பண்ணிடுங்க. வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். நம்ம புதுசாக ஒரு மொபைல் ஒன்று வாங்கலாம் அப்படின்னு ஒரு சூஸ் பண்ணுறப்ப ஸோ நம்ம சாம்சங் மொபைல் ஒன்று வாங்குவோம். ஸோ சாம்சங்கில் A73 5G அப்படின்ற மொபைல் வாங்குவோம் அப்படின்னு கடைசியாக அந்த மொபைலை நம்ம வாங்கிட்டோம். ஸோ வாங்கி நான் ஆல்ரெடி அன்பாக்சிங் நான் பண்ணிட்டேன். ஸோ வீடியோக்காக நான் திரும்ப அன்பாக்சிங் பண்ணி உங்களுக்காக காட்ட போகிறேன். ஸோ வாங்க பார்ப்போம் எப்படி அன்பாக்சிங் பண்ண போகிறோம் அப்படின்றத. ஸோ இதுதான் சாம்சங் A73 5G அப்படின்ற மொபைல்ட பாக்ஸ். ஸோ மொபைல்ட பாக்ஸை பார்க்குறப்பயே தெரிஞ்சிருக்கும். ஸோ உள்ளுக்கு மொபைலும் சார்ஜர் கேபிள் மட்டும்தான் இருக்கும் அப்படின்னு. ஸோ மொபைலை பார்ப்போமா இருந்துச்சுன்னா, அதாவது மொபைல் என்ன கலரோ அதுக்கான ஒரு ஃபோட்டோ தான் முன்னுக்கே கொடுத்துருக்காங்க. ஸோ கேலக்ஸி A73 5G அப்படின்னு கொடுத்து ஸோ நம்ம ஒயிட் கலர் தான் சூஸ் பண்ணியிருக்கோம். ஸோ ஒயிட் கலர் மொபைல் ஃபோட்டோ ஒன்று போட்டிருக்காங்க. அதோட சாம்சங் அப்படின்ற பிராண்ட் நேம் போட்டிருக்காங்க. ஸோ அதுக்கு கீழே நம்மளுடைய டீட்டெயில்ஸ் பார்ப்போமா இருந்துச்சுன்னா, அதை நம்ம மொபைலுக்கான டீட்டெயில்ஸ் பார்ப்போமா இருந்துச்சுன்னா நம்ம மொபைலோட மாடல் நேம் போட்டிருக்காங்க. எத்தனை ஜிபி ரோம் அதாவது ஸ்டோரேஜ் அப்படின்றதுக்கு போட்டிருக்காங்க. ரேம் 8GB அப்படின்னு கொடுத்துருக்காங்க. ஸோ இது ஒயிட் கலர்னால அவாய்சம் ஒயிட் அப்படின்னு கொடுத்துருக்காங்க. அதோட மேட் இன் வியட்நாம் அப்படின்றதும் கொடுத்து ஸோ நம்மளுடைய மொபைலுக்கான டீட்டெயில்ஸ் கொடுத்துருக்காங்க. ஸோ பின்பக்கம் பார்ப்போமா இருந்தாலுமே மொபைலுக்கான சில டீட்டெயில்ஸ் தான் கொடுத்துருக்காங்க. ஸோ இவ்வளோ தான் நம்ம மொபைலோட பாக்ஸை பற்றி சொல்லணும்னா, ஸோ மொபைலோட இந்த பக்கம் கேலக்ஸி A73 5G அப்படின்னு கொடுத்துருக்காங்க. இப்போ மொபைல் பாக்ஸை ஓப்பன் பண்ணி உள்ளே எப்படி இருக்குது ஃபோன் அப்படின்றத பார்ப்போம். ஸோ நான் ஓப்பன் பண்ண போகிறேன். ஸோ ஆல்ரெடி பேக்கை நம்ம இதாகிட்டோம். ஸோ இப்போ ஓப்பன் பண்ணேன். ஸோ ஓப்பன் பண்ணோன்னே உள்ளுக்கு நம்மளுடைய ஒயிட் கலர் அதாவது அவாய்சம் ஒயிட் அப்படின்ற நம்ம மொபைல் இருக்குது. ஸோ நான் மொபைலை எடுத்துக்கொள்கிறேன். ஸோ மொபைலை எடுத்து பார்ப்போமா இருந்துச்சுன்னா மொபைலோட கண்டிஷன் எப்படி தான் இருக்குது. ஸோ நமக்கு கேமரா கொடுத்துருக்காங்க. ஸோ இது டைப் சி போர்ட் தான் கொடுத்துருக்காங்க. ஸோ ஹெட்ஃபோன் ஜாக் இதில் வர இல்லை. ஸோ ஃபோனை வச்சுட்டு நம்ம ஃபோனில் என்ன இருக்குது அப்படின்னு பார்ப்போமா இருந்துச்சுன்னா ஃபோனில் ஒன்றுமே இல்லை. வெறும் C2C அதாவது டைப் சி கேபிள் மட்டும்தான் கொடுத்துருக்காங்க. அதோட சிம் எஜெக்டர் டூல் ஒன்றும் கொடுத்துருக்காங்க. ஸோ பாக்ஸில் அவ்வளோ தான் இருக்குது. மற்றபடி நம்ம மொபைலை பற்றி பார்ப்போமா இருந்துச்சுன்னா மொபைலோட கலர் சும்மா ஒயிட் கலரில் பிளாஸ்டிக் தான் பின்பக்கம் கொடுத்துருக்காங்க. மொபைலை பற்றி சொல்லணும்னா பின்னுக்கு 4 கேமரா கொடுத்துருக்காங்க. ஸோ ஒரு ஃப்ளாஷ் லைட் ஒன்று கொடுத்துருக்காங்க. ஸோ சைடில் வால்யூம் பட்டன், பவர் பட்டன். மற்றபடி ஃபோனில் ஃபுல்லாகவே சைடில் சில்வர் ஃபினிஷ் ஒன்று கொடுத்துருக்காங்க. பின்பக்கம் பிளாஸ்டிக் ஃபினிஷ் ஒன்று கொடுத்து சாம்சங் அப்படின்றது கொடுத்துருக்காங்க. ஸோ ஒரு மிகவுமே அதாவது ரொம்பவுமே ஒரு அழகான ஃபோன்னு கூட சொல்லலாம். ஏன்னா ஒயிட் கலரில் ரொம்பவே அழகாக தான் இருக்குது. ஸோ நம்ம இந்த மொபைலை யூஸ் பண்ண ஸ்டார்ட் பண்ணிட்டோம். ஸோ இப்போ நான் ஒரு 1 வீக்காக யூஸ் பண்ணிக்கிட்டு இருக்கேன். ஸோ இன்னும் யூஸ் பண்ணிவிட்டு அதாவது ஒரு மினிமம் ஒரு 1 மந்த் யூஸ் பண்ணிவிட்டு என்னுடைய யூசர் ரிவ்யூ எப்படி இருக்குது அதாவது என்னுடைய பர்சனல் எக்ஸ்பீரியன்ஸ் எப்படி இந்த மொபைலில் இருக்குது அப்படின்றத நான் உங்கள் கூட ஷேர் பண்ணுறதுக்காக இன்னொரு வீடியோ மேக் பண்ணுறேன். இந்த வீடியோ உங்களுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாகவும் உங்களுக்கு ரொம்ப பிடிச்சுமே இருந்திருக்கும் அப்படின்னு நான் நினைக்கிறேன். அதோட நீங்களுமே சாம்சங் A73 மொபைல் வாங்கணும்னு நினைப்பீங்களா இருந்துச்சுன்னா கண்டிப்பாக இந்த வீடியோ உங்களுக்கு ரொம்பவே ஒரு யூஸ்ஃபுல்லான ஒரு வீடியோவாக இருக்கும். ஸோ இது போல் நிறையா வீடியோ நீங்கள் பார்க்கணுன்னா கண்டிப்பாக நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். அப்படியே பார்த்துள்ள பெல் ஐக்கனையும் கிளிக் பண்ணிடுங்க. தேங்க்யூ.